ஷேர் மார்க்கெட் வந்து போன வாரம் முழுக்க ஒரு ஏற்ற இறக்கத்துல இருந்தது. குறிப்பா வீழ்ச்சியில இருந்தது அப்டின்னே சொல்லலாம். ஸோ வாரத்தோட முதல் நாளால இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்டின்னு நெறைய பேர் வந்து ரொம்ப ஈகரா எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த சூழ்நிலையில இன்னைக்கு மார்க்கெட் ஆரம்பிக்கும்போது ஒரு சின்ன ஏற்றம் இருந்தது. ஆனாலும் மார்க்கெட் முடியும்போது இறக்கத்துல தான் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்படி பங்குச் சந்தையில இருக்கிற இந்த ஏற்ற இறக்கத்துக்கு என்ன காரணம் சார்? இன்னைக்கு மார்க்கெட் பாத்தீங்கன்னாக்கா சென்செக்ஸ் அந்த குறியீடு 638 பாயிண்ட் கீழே வந்து ஒரு ஃபால் அப்படின்னு சொல்லலாம். 0.78% ஃபால். மார்க்கெட் இன்னைக்கு பாசிட்டிவா தான் ஓபன் ஆச்சு. ஆனா இன்ட்ராடே வந்து இதை விட ஃபால் அதிகமா போய் அதுக்கப்புறம் கொஞ்சம் ரிகவரியில ஒரு 0.78% ஆயிருக்கு. இதுக்கு என்ன ரீசன்னாக்கா குறிப்பா ஒரு 3 ரீசன் சொல்லலாம். அண்ட் இந்த ஒரு நாள் மட்டுமே இப்படி ஒரு ஃபால் நடக்கல ஸ்டாக் மார்க்கெட்ல. இது 6வது நாளா இந்த ஃபால் நடந்துட்டு இருக்கு. சென்செக்ஸோட 52 வீக் ஹை 52 வீக் ஹை பாத்தீங்கன்னா 86,000 டச் பண்ணுச்சு. இன்னைக்கு அப்ராக்சிமேட்டா 81,000. இதுல பாத்தீங்கன்னா 6% வரைக்கும் ஃபால் ஆயிருக்கு. குறிப்பா இந்த ஒரு மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸ் எல்லாம் 2020ல இருந்து தான் நிறைய பேர் இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஸ்டாக் இன்வெஸ்டர்ஸும் சரி, மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டர்ஸும் சரி, அவங்க அவங்க இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில பெருசா ஒரு ஃபால் அப்படின்றத பார்த்ததே கிடையாது. இன்னைக்கு இந்த ஒரு 6 நாளா தொடர்ந்து அவங்க ஒரு போர்ட்போலியோல லாசஸ்ல இருக்கும்போது நிறைய பேருக்கு இன்னைக்குதான் வந்து ஃபால்னா என்னன்னு தெரிய வருது. கொஞ்சம் இந்த டைம்ல நம்ம இன்வெஸ்ட் பண்ணணுமா, வாலட்டாலிட்டி இப்படி இருக்கே, இது இன்னும் கீழே போகுமான்னு நிறைய கேள்விகள் இருக்கு அவங்களுக்குள்ள. ஆனா இந்த ஒரு ஃபால் ஒரு ஹெல்த்தியான ஒரு ஃபால் அப்படின்னு கூட சொல்லலாம். ஏன்னா மார்க்கெட் நிறைய ஒரு ஹீட்டட் வேல்யூவேஷனா இருந்துச்சு. இந்த ஒரு இஸ்ரேல் ஈரான் வார்ன்ற ஒரு கான்ஃபிளிக்ட்னால அந்த ஒரு சந்தர்ப்பத்தை எடுத்துட்டு மார்க்கெட் ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்ல ஒரு பெரிய ஒரு 6% ஃபால் அப்படின்னு சொல்லலாம். இது 3 ரீசன் எதுக்காக இந்த ஒரு ஃபால் வந்ததுன்னாக்கா, முதல் ரீசன் இஸ்ரேல் ஈரான் கான்ஃபிளிக்ட். சோ என்ன நடக்கும் அப்படின்னாக்கா, இது மாதிரி வந்து ஒரு ஜியோ பொலிட்டிக்கல் ஒரு டென்ஷன் இருக்கு அப்படின்னாக்கா, ஈரான் அப்படின்ற ஒரு கண்ட்ரில இருந்து நம்ம நிறைய இம்போர்ட் பண்றோம். ஆயில் பிரைசஸ் என்ன ஆகும்னாக்கா மேல போக ஆரம்பிச்சிச்சு. ஸோ நம்ம வந்து ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் கன்சியூமர் இம்போர்ட்டர் ஆஃப் ஆயில். ஸோ அது என்ன ஆகும்னாக்கா நம்ம இன்ஃபிளேஷனை பெரிய அளவுக்கு பாதிக்கப்படும் தொடர்ந்து ஆயில் பிரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா. ஸோ அந்த ஒரு ரீசன்னால நம்பர் 1 ரீசன் பாத்தீங்கன்னாக்கா ஆயில் பிரைஸ். அங்க ஏதோ சண்டை நடந்தாலும் நம்ம அந்த சண்டையில பார்ட்டிசிபேட் பண்ணலனாலும் அதோட இம்பாக்ட் நமக்கு இருக்கும். அந்த சண்டையோட இம்பாக்ட் ரைசிங் ஆயில் பிரைசஸ் நம்பர் 1. நம்பர் 2, மார்க்கெட் ஒரு 6% கீழே போனாலும் குறிப்பா இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் பாருங்க. ரிலையன்ஸ் இண்டஸ்ட்ரீஸ் இந்த கம்பெனி பாத்தீங்கன்னாக்கா 3,200 அதோட 52 வீக் ஹை. இன்னைக்கு பாத்தீங்கன்னா 2,740, கிட்டத்தட்ட ஒரு 14% டிராப். அது மட்டும் இல்லைங்க, ஏசியன் பெயிண்ட்ஸ் 3,400, அதுல இருந்து 3,066, 10% டிராப். எதனாலன்னாக்கா இந்த மாதிரியான கம்பெனிஸ் எல்லாம் ஆயில் தான் அவங்களுக்கு ரா மெட்டீரியல். ஸோ அந்த பிரைஸ் இன்க்ரீஸ் ஆகும்போது இந்த கம்பெனியோட பேலன்ஸ் ஷீட், இந்த கம்பெனியோட ப்ராஃபிட்டபிலிட்டி கண்டிப்பா அடிபடும். நிறைய பெயிண்ட் கம்பெனிஸ், ஆயில் பிஎஸ்யூஸ், டயர் கம்பெனிஸ், ஸ்பெஷாலிட்டி கெமிக்கல்ஸ், குறிப்பா இந்த கம்பெனிஸ் எல்லாம் ஒரு 10% கிட்ட டிராப் ஆயிருக்கு. இது 2வது ரீசன். 3வது பாத்தீங்கன்னாக்கா சைனாவில ஒரு அட்ராக்டிவ் வேல்யூவேஷன்ஸ். இந்தியா பாத்தீங்கன்னா கடந்த ஒரு 3 வருஷமாவே ஒரு பெரிய ஒரு ரேலி, ஒரு பெரிய ஒரு ப்ராஃபிட்டபிலிட்டி. ஆனா சைனா மார்க்கெட் அப்படி இல்லை. லாஸ்ட் ஒரு 1 இயராவே ஒரு ஸ்ட்ரகிளிங் மார்க்கெட்டா தான் இருந்துச்சு. ஸோ அதோட வேல்யூவேஷன் ரொம்பவுமே அட்ராக்டிவா இருக்கு ஃபாரின் போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ்க்கு. அவங்க ஒரு வாரத்துக்கு முன்னாடி பாத்தீங்கன்னாக்கா அவங்களோட பிஸ்கல் பாலிசியில நிறைய ஸ்டிமுலஸ் இன்சென்டிவ்ஸை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அது அவங்களோட எக்கனாமியை நல்லா ஸ்ட்ரென்தன் பண்ணும். ஸோ என்ன பண்றாங்க இந்த போர்ட்போலியோ இன்வெஸ்டர்ஸ், ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ், இவங்க வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய காசை எடுத்துட்டு போயிட்டு அவங்க அதை சைனால வேல்யூவேஷன்ஸ் ரொம்ப சீப்பரா இருக்குன்னு இன்வெஸ்ட் பண்றாங்க. இந்த ஒரு 3 ரீசன்னால தொடர்ந்து 6 நாளா ஒரு ஃபால் அப்படின்னு சொல்லலாம் நம்ம. சார் நீங்க பேசும்போது சைனால வந்து அந்த மார்க்கெட்ல இருக்கிற இம்பாக்ட்னால நெறைய இந்தியன் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட ஷேரை இந்தியால வித்துட்டு சைனால போய் இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு குறிப்பிட்டீங்க. ஸோ இது ஒரு கரெக்டான மூவா இருக்குமா சார்? இந்தியன் மார்க்கெட்டை விட சைனீஸ் மார்க்கெட்ல லாங் டேர்ம்ல அவங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்குமா?
ஷார்ட் டேர்ம்ல கண்டிப்பா சைனீஸ் மார்க்கெட் இந்தியன் மார்க்கெட்டை விட ஒரு அதிகமான ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு ஒரு பெரிய ப்ராபபிலிட்டி. இந்த ஒரு வாரத்துல மட்டும் சைனா மார்க்கெட் வந்து 21% அதிகப்படியான ரிட்டர்ன்ஸ் கொடுத்திருக்கு. இப்போ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சிஸ் சைனா ஃபண்டா இருக்கட்டும், எடில்வைஸ் சைனா மார்க்கெட் ஃபண்டா இருக்கட்டும், இதுல இன்வெஸ்ட் பண்ண முதலீட்டாளர்கள் எல்லாம் லாஸ்ட் ஒரு 1 வீக்ல 21%. ஆனாதான் இது ஒரு ஷார்ட் டேர்மா அந்த மார்க்கெட் ஒரு 8 மாதமா 1 வருடமா ரிட்டர்னே கொடுக்காத ஒரு டைம்ல இந்த மாதிரி ரிட்டர்ன் ஷார்ட்டா ஒரு ஸ்பைக் வரதுக்கு ஒரு பெரிய ஒரு பாசிபிலிட்டி. அந்த ஒரு ரீசன் ஷார்ட் டேர்ம்ல. ஆனா லாங் டேர்மை பொறுத்த வரைக்கும் சைனால நிறைய இன்டர்னல் ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டு இருக்கு. அவங்களோட ரியல் எஸ்டேட் ப்ராப்ளம், பேங்க் நிறைய இண்டஸ்ட்ரீஸ்க்கு கடன் கொடுத்து அந்த இண்டஸ்ட்ரீஸ் வந்து லோவர் தன் ஆவரேஜ் பெர்ஃபார்ம் பண்ணிட்டு இருக்கிறதுனால அது சைனா மார்க்கெட் வந்து இட்ஸ் கம்ப்ளீட்லி ஷீல்டட் மார்க்கெட். அந்த இப்போ இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நான் பெர்ஃபார்மிங் அசெட் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். இந்தியாவோட எக்கனாமிக் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், மைக்ரோ மேக்ரோ ஃபண்டமெண்டல்ஸ் டிரான்ஸ்பரண்டா இருக்கும். அத மாதிரி நீங்க அந்த ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எதிர்பார்க்க முடியாது. ஸோ இது ஒரு பெரிய ஒரு ப்ராப்ளம் சைனால இன்வெஸ்ட் பண்ணும்போது. அண்ட் குறிப்பா லாங் டேர்ம் இன்வெஸ்டிங் பாத்தீங்கன்னாக்கா நமக்கு கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட் இன்னைக்கு பெரிய ஒரு கண்ட்ரோல்ல இருக்கு. நம்பர் 1, இன்ஃபிளேஷன் இன்னைக்கு நல்ல கண்ட்ரோல்ல இருக்கு. உலகத்துக்கே ஒரு ரோல் மாடல் கண்ட்ரியா இந்தியா திகழ்ந்துட்டு இருக்கு. நம்பர் 2, 3வது பிஸ்கல் டெபிசிட். அதுவுமே லாஸ்ட் 4 வருஷமா நம்ம கவர்மெண்ட் கண்டினியூஸா அதை வந்து கம்மி பண்ணிக்கிட்டே வந்துட்டு இருக்காங்க. அண்ட் 4வது மேனுஃபேக்சரிங் நல்லா பிக்கப் ஆயிட்டு வருது. இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய எக்ஸ்போர்ட் இந்தியால இருந்து நடந்துட்டு இருக்கு. 2030ல இந்தியா வந்து நம்ம இந்த கரண்ட் அக்கௌண்ட் டெபிசிட்ட 0க்கு கொண்டு வந்துடுற அளவுக்கு எக்ஸ்போர்ட் இன்னைக்கு மேல போயிட்டே இருக்கு. இந்த ரீசன் எல்லாம் பார்க்கும்போது இந்தியன் மார்க்கெட் சைனா மார்க்கெட்டை விட ஒரு நல்ல ரிட்டர்ன் கொடுக்கறதுக்கு பிரமாதமான பாசிபிலிட்டி இருக்கு லாங் டேர்ம் 5ல இருந்து 7 வருஷத்துக்கு. இப்போ இன்வெஸ்டர்ஸ் எல்லாமே மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஒரு ஏற்ற இறக்கம் வரும்னா அப்படின்னா ரொம்ப பேனிக் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. அதுலயும் குறிப்பா எந்த ஒரு டிஸ்ட்ரிபியூட்டரோட டிபெண்டன்சி இல்லாம தனியா அவங்களே இப்போ கத்துக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லயோ இல்லை எஸ்ஐபிலையோ இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப பேனிக் ஆகிற மாதிரி இருக்கு. ஸோ இந்த மாதிரியான ஒரு மார்க்கெட் சிச்சுவேஷனுக்கு ஒரு இன்வெஸ்டர் எப்படி ரியாக்ட் பண்ணணும் சார்? எந்த ஒரு பங்கு சந்தையிலுமே 5% வரைக்கும் ஒரு நார்மல் வாலட்டாலிட்டி. ஆனா தனித்துவமா இன்வெஸ்ட் பண்ற டைரக்ட் இன்வெஸ்டர்ஸ்க்கு அதுவே ஒரு பெரிய வாலட்டாலிட்டியா இருக்கும். எதனாலன்னா 90% ஆஃப் இன்வெஸ்டர்ஸ் அவங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னில ஃபால் அப்படின்றத பார்த்திருக்க மாட்டாங்க. இன்னைக்கு 6வது நாளா தொடர்ந்து மார்க்கெட் வீழ்ச்சியை பார்த்திருக்கு. அதோட 52 வீக் ஹைல இருந்து இன்னை வரைக்கும் பாத்தீங்கன்னா 6%. ஸோ 6% வந்து ஹையர் தன் நார்மல் வாலட்டாலிட்டி. அது இது இன்னும் கீழே போகுமா அப்படின்னாக்கா போகிறதுக்கு ஒரு பெரிய ஒரு வாய்ப்பு இருக்கு, ப்ராபபிலிட்டி இருக்கு. அது வரக்கூடிய நியூஸை பொறுத்து இருக்கு. பங்கு சந்தையில இதுதான் லோவஸ்ட் பாட்டம் அப்படின்றது யாராலையுமே ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. இன்னும் ஒரு 2-3% கீழே போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு, நாளைக்கு வரக்கூடிய நியூஸை பொறுத்து இருக்கு. ஆனா நீங்க பங்கு சந்தையை பொறுத்த வரைக்கும் 2 விஷயத்த நல்லா தெரிஞ்சுக்கணும் இன்வெஸ்டர்ஸ். நம்பர் 1, பங்கு சந்தை எப்பவுமே ஒன் வேவா மேல ரேலிய மட்டுமே பார்க்காது. சம்டைம்ஸ் என்ன ஆகும்னா வீழ்ச்சியும் பார்க்கும். பங்கு சந்தை ஈக்குவல் டு அன்சர்டனிட்டி, வாலட்டாலிட்டி. அது கண்டிப்பா இருக்கும் ஷார்ட் டேர்ம்ல. அதை நம்ம புரிஞ்சுக்கணும், நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பிஹேவியர்ல அதை கொண்டு வரணும். 2வது, பங்கு சந்தை இன்வெஸ்டர்ஸ் எப்பவுமே லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டை மட்டும்தான் பார்க்கணும். 5ல இருந்து 7 வருஷம், குறைஞ்சபட்சம் 5 வருஷம். சோ நீங்க 5 வருஷம் டைம் ஃப்ரேம் இருக்கு அப்படின்னாக்கா இந்த ஒரு வீழ்ச்சி உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே கொடுக்காது. இப்போ இந்த மாதிரி ஆன டைம்ல எக்ஸ்பர்ட்ஸ் எல்லாருமே என்ன சொல்றாங்கன்னா இதை ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியா பயன்படுத்திட்டு நீங்க இன்வெஸ்ட் பண்ணுங்கன்னு நிறைய பேர் சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி டைம்ல புதுசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்கிறவங்க மார்க்கெட்டுக்குள்ள வந்து இன்வெஸ்ட் பண்ணலாமா? என்ன மாதிரியான செக்டர்ஸ்ல அவங்க கான்சென்ட்ரேட் பண்ணி இன்வெஸ்ட் பண்ணலாம் சார்? இதுக்கு 2 விதமா நான் ஆன்சர் பண்றேன். முதல்ல எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ் என்ன பண்ணலாம். இன்வெஸ்டிங்ல பாத்தீங்கன்னா இந்த மியூச்சுவல் ஃபண்ட் இன்வெஸ்டிங்லயே 2 வகையான இன்வெஸ்டிங் இருக்கு. ஒன்னு பாத்தீங்கன்னா ட்ரைட் அண்ட் டெஸ்டட் இன்வெஸ்டிங். இது பாத்தீங்கன்னாக்கா ஜெனரல் கேட்டகரி, அதாவது லார்ஜ் அண்ட் மிட் கேப், ஃபிளெக்சி, மல்டி, மிட் கேப், ஸ்மால் கேப், இதெல்லாம் ஜெனரிக் இன்வெஸ்டிங்.
இதுல இன்வெஸ்ட் பண்றவங்களுக்கு ஒரு பெரிய ஒரு நீங்க போர்ட்போலியோவை சேஞ்ச் பண்ணணும், ரீபேலன்ஸ் பண்ணணும், ஆக்ஷன் எடுக்கணும் அப்படின்ற கட்டாயமே கிடையாது. நீங்க என்ன பண்ணலாம், உங்க எஸ்ஐபி அப்படியே கண்டினியூ பண்ணுங்க. நீங்க லம்சம்ல இன்வெஸ்ட் பண்ணி இருந்தாலும் நீங்க அந்த போர்ட்போலியோவை அப்படியே நீங்க கண்டினியூ பண்ணலாம். இது நார்மல் இன்வெஸ்டருக்கு. ரெண்டாவது டைப் ஆஃப் இன்வெஸ்டர் மியூச்சுவல் ஃபண்ட்ல ஃபேன்சி இன்வெஸ்டர். இவங்க என்ன பண்றாங்கன்னாக்க ரிட்டர்ன்ஸை தான் துரத்தி சேஸ் பண்றாங்க. இப்போ மார்க்கெட்ல மொமெண்டம் ஃபண்ட்ஸ் அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றாங்க. லாஸ்ட் 1 இயரா அவங்க பாக்குறாங்க இந்த ஃபண்ட்ஸ் எல்லாம் ஒரு பெரிய ரிட்டர்ன் கொடுக்குதுனாக்க அவங்க என்ன பண்றாங்க, கண்ணை மூடிக்கிட்டு அந்த ஃபண்ட்ஸை வாங்குறாங்க. தீமேட்டிக் ஃபண்ட்ஸ்னா ஒரே செக்டார்ல இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய ஃபண்ட்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னாக்கா டிஃபென்ஸ், அது ஒரு தீமேட்டிக் ஃபண்ட். பிஎஸ்யூ மட்டும் இன்வெஸ்ட் பண்ணக்கூடியது தீமேட்டிக் ஃபண்ட்ஸ். அண்ட் இது மாதிரியான தீமேட்டிக் ஃபண்ட்ஸ் நிறைய அவங்க இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. நீங்க பிரிடாமினண்டா உங்க போர்ட்போலியோல இத மாதிரியான ஹை பீட்டா, இப்போ மார்க்கெட் ஒரு 10% கீழே வருதுனாக்கா இந்த போர்ட்போலியோல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா 15% கூட உங்களுக்கு கீழே வரும். இப்படி நீங்க ஹை ரிஸ்க் எடுத்து இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா கண்டிப்பா நீங்க உங்க போர்ட்போலியோவை இப்போ ரீபேலன்ஸ் பண்ணணும். இது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டருக்கு. நியூ இன்வெஸ்டர் இப்பதான் நீங்க மார்க்கெட்டை பார்த்துட்டு இருக்கீங்க, இது ஒரு நல்ல சந்தர்ப்பமா அப்படின்னா கண்டிப்பா நீங்க 5 to 7 வருஷம் உங்களுக்கு இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசன் இருக்கு அப்படின்னா இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். உங்ககிட்ட எவ்வளவு இன்வெஸ்டபிள் சர்ப்ளஸ் இருக்குதோ அதை நீங்க 3ஆ டிவைட் பண்ணிடுங்க. ஒரு பார்ட்டை உடனே இன்வெஸ்ட் பண்ணுங்க. ஏன்னா இன்வெஸ்ட்மெண்ட்ல இதுதான் லோவஸ்ட் பாயிண்ட்னு ஒரு ஃபால் வரும்போது கண்டிப்பா யாராலையும் ப்ரிடிக்ட் பண்ண முடியாது. சோ இந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டில ஒரு 33% இன்வெஸ்ட் பண்ணுங்க. வெயிட், மார்க்கெட் எப்படி இந்த ஃபால ரியாக்ட் பண்ணுது, நாளைக்கு வரக்கூடிய நியூஸ் என்ன, வெட்னஸ்டே வரக்கூடிய நியூஸ் என்ன, இதெல்லாம் கொஞ்சம் பாருங்க. அனலைஸ் பண்ணிட்டு மிச்சம் இருக்கிற காசையும் நீங்க என்ன பண்ணுங்க, பை இன் டிப்ஸ் கொஞ்சம் அந்த ரெகுலர் இன்வெஸ்டிங்ல இன்வெஸ்ட் பண்ணுங்க. இப்படி நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா இந்த ஆப்பர்ச்சுனிட்டி உங்களுக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜா தான் இருக்கும். 5 இயர்ஸ் இன்வெஸ்ட்மெண்ட் ஹொரைசான் இருந்தால். ஓகே. இந்த ஒரு மார்க்கெட் ஏற்ற இறக்கம் நடக்கும்போது எக்ஸிஸ்டிங் இன்வெஸ்டர்ஸ்லாம் எப்படி ரியாக்ட் பண்ணணும், புதுசா வரவங்க எப்படி ரியாக்ட் பண்ணணும்னு சொல்லியிருக்கீங்க. ரொம்ப நன்றி சார்.